சொத்து வரி உயர்வை மீண்டும் பெற வலியுறுத்தி அதிமுக சார்பில் போராட்டமானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வருகிற 8ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு மனித சங்கிலி போராட்டம் நடைபெறும் என்று அதிமுக அறிவித்திருக்கிறது. விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், இந்த போராட்டம் தொடர்பான முழு விவரம். வணக்கம். அதிமுக சார்பில் அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதில் 40 மாத காலமாக தமிழக மக்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருவதற்கு காரணமான திமுக அரசை கண்டித்தும், மக்கள் நலன் கருதி உயர்த்தப்பட்ட அந்த சொத்து வரியை உடனடியாக திரும்ப பெற வலியுறுத்தியும் அந்த போராட்டம் நடத்தப்படுவதாக அதிமுக சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது அனைத்து மாநகராட்சிகளுக்கும் உட்பட்ட வட்டங்களிலும் நகராட்சிகள் மற்றும் பேரூராட்சிகளிலும் மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் வரும் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 10:30 மணிக்கு நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் தொடர்ந்து திமுக ஆட்சியில் கடந்த 40 மாத காலமாக பொதுமக்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டிருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக 3 முறை மின் கட்டண உயர்வு உயர்த்தப்பட்டது எனவும், பத்திரப்பதிவு கட்டண உயர்வு, பால் பொருட்கள் விலை உயர்வு, கொலை கொள்ளை, தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, போதைப் பொருட்களின் கேந்திரமாக மாறிய தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். சென்னை மாநகராட்சியில் மயான பூமியை தனியார் மயமாக்கும் முடிவு, அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே 100% உயர்த்தப்பட்ட மற்றும் 150% சொத்து வரி உயர்த்தப்பட்டவுடன் இனி ஆண்டுதோறும் 6% சொத்து வரி கட்டணம் உயர்த்தப்படும் என்ற அறிவிப்பு, இதனால் குடிநீர் மற்றும் கழிவுநீர் இணைப்பு கட்டணங்கள் ஆண்டுதோறும் உயர்த்தப்படும் நிலையை உருவாக்கி இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இது போன்ற பல்வேறு பிரச்சனைகள் இருப்பதனால் அதனை கண்டித்து தொடர்ந்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாநகராட்சி உட்பட்ட பகுதிகளில், அதாவது வட்டங்கள், நகராட்சிகள், பேரூராட்சிகளில் மனித சங்கிலி போராட்டம் நடத்தப் போவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.